மே 22 வந்து கம்பெனி லான்ச் ஆகிருக்கு. ஸோ லான்ச் ஆனதுமே நமக்கு டீட்டெயில் கிடைச்சதுனால நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி பற்றி பார்த்துடலாம். ஸோ கம்பெனியோட நேம் வந்து Crowdpool அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வெப் அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க www.crowdpool.org. ஸோ கம்பெனி பற்றி பார்த்து என்ஜாய் திஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் கம்ஸ் ஃப்ரம் டூயிங் லிட்டில் திங்ஸ் வெல். அவங்களோட ஒரு மோட்டோ மாதிரி இந்த டைலாக் வச்சுருக்காங்க. ஸோ இது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ எல்லாருமே வந்து மேலே வரணும் அப்படின்றதுக்காக இந்த கம்பெனி இது பண்ணி ரன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் என்னென்ன இன்கம் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, 8 டைப் ஆஃப் இன்கம். ஸோ எல்லா கம்பெனிலுமே இருக்கிற மாதிரி தான் க்ரௌடு ஃபண்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனிலுமே இந்த ஒரு மேக்ஸிமம் 8 லெவல் ஆஃப் இன்கம் வந்து அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. டைரக்ட் இன்கம், ஆட்டோ புல் இன்கம், க்ரௌடு கிளப் இன்கம், அப்கிரேடு டைரக்ட் இன்கம், அப்கிரேடு லெவல் இன்கம், ப்ரொமோஷன் இன்கம், க்ரௌடு மேஜிக் இன்கம், லெவல் இன்கம். ஸோ இதில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த க்ரௌடு கிளப் இன்கம். ஆல்ரெடி கிளப் இன்கம் அப்படின்ற 4 ஸ்டார் 16 ஸ்டார் அந்த மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இவங்க ஒரே நேம் வச்சுட்டாங்க, க்ரௌடு கிளப் இன்கம் அந்த மாதிரி இதில் நேம் வச்சுருக்காங்க. தென் யூடியூபர்ஸ்க்காக ப்ரொமோஷனல் இன்கம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான விஷயம். தென் ஒரு விஷயம் மறந்துட்டோம், நெட்வொர்க் இன்கம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 9 டைப் ஆஃப் இன்கம் வந்து நம்ம கம்பெனியில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து $33 தான். நெட்வொர்க்கிங் இன்கம் வந்து அப் டு $2 வரைக்கும். ஸோ கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கிறேன், அப் டு $2 வரைக்கும் கொடுக்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து நமக்கு $33 இருந்தால் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு டாலருக்கு வந்து 75 rupees வந்து ப்ரைவேட் கொடுக்குறோம். ஓகேங்களா. தென் டைரக்ட் இன்கம். ஸோ ஒரு ரெஃபரலுக்கு வந்து $5 தான் கொடுக்குறாங்க. ஸோ அதர் கம்பெனிஸ் மாதிரி கிடையாது, அதிகமான இன்கம் உங்கள் ரெஃபரல் இன்கமில் கொடுக்கல. டைரெக்டாக வந்து ரெஃபரலுக்கு வந்து ஜஸ்ட்டு $5 தான் கொடுக்குறாங்க. ஸோ இது பேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கிளப் இன்கமில் அதிகமாக டாலர்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது நமக்கு. ஸோ லெவல் இன்கம் கொடுத்துருக்காங்க. 25 லெவல் வரைக்கும் தான் அவங்க இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து 5, தென் செகண்ட் லெவலில் வந்து $1. ஸோ டாலர் அதிகமாக தான் கொடுக்குறாங்க. 10 லெவல் வரைக்கும் $0.25 கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு வகையில் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. தென் யூடியூப் மார்க்கெட்டிங். ஸோ யூடியூபர்ஸுக்கானது. ஸோ 200 வியூஸ் வந்துச்சுனாலே $2 கொடுக்குறாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதர் கம்பெனிஸ்லேயும் கொஞ்சம் இப்போதைக்கு இருக்கிற நியூ கம்பெனிஸ் வந்து இதை பற்றின டீட்டெயில் கொடுக்குறாங்க. லைஃப் டைம் யானியும் வந்து வீடியோ கொடுக்குறாங்க. ரெஃபர் வித் எக்ஸ்ட்ரா போனஸும் நம்ம யூடியூப் இதுலேருந்து கொடுக்குறாங்க. தென் க்ரௌடு மேஜிக் டீம். ஸோ இது நம்ம டீம் மெம்பர்ஸுக்காக, டீம் க்ரியேட் பண்ணுறவங்களுக்காக இது கொடுக்குறாங்க. நம்மளோட யுவர் டைரக்ட் ஸ்பான்சர் வில் கம்ப்ளீட். நம்ம டைரக்ட் ஸ்பான்சர் வந்துட்டு 50-50 டீம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க அப்படின்னா, இல்லை 250 கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னாலே $1.50, $2, $2.50 எவ்ரி க்ரௌடு மேஜிக் டீம் அச்சீவர்ஸ் ஃபார் லைஃப் லாங் ஆன் கம்பெனி டேர்ன்ஓவர்லேருந்து இந்த இன்கம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் மேக்ஸிமம் வந்து $6 வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்கிரேட் டைரக்ட் இன்கம். இது வந்து மேக்ஸ் ஆட்டோ புல், பேசிக் ஆட்டோ புல், இந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு தனி நேம் எல்லா கம்பெனியும் செட் பண்ணுற மாதிரி தான் இவங்களும் செட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ், பேசிக், ஸ்மார்ட், பிகினர்ஸ், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ், எக்ஸ்பர்ட். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ புல்ல வந்து 15%, அப்கிரேட் பண்ணுறதுக்கு 15% கொடுக்குறாங்க. தென் 25%. ஸோ நோ ப்ராப்ளம், இது பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா போக போக பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது அப்கிரேட் இன்கமில் இது ஒரு நல்ல ஒரு இன்கம் தான், பிரச்சனை இல்லை. ஸோ அப்கிரேட் லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா 5%, 5 to 0.10%, 50 லெவல் வரைக்கும் கொடுக்குறாங்க. லெவல் இன்கம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. தென் மேக்ஸ் கிளப் இன்கம். ஸோ இங்கே தான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 4 ஸ்டார் 16 ஸ்டார் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து மேக்ஸ் கிளப் இன்கம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனி டைப்பில் பேசும்போது கூட அவங்க வந்து இந்த 4 ஸ்டார் 16 ஸ்டார் அதை சொல்லும்போது மேக்ஸ் கிளப் இன்கம் அந்த மாதிரியே அவங்க சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லா கம்பெனியும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து 4 ரெஃபரல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் லெவலில் அப்படின்னாலே நமக்கு 16 வீக் கொடுக்குறாங்க. 16 வீக் வரைக்கும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் 16 கிளப்பு செகண்ட் லெவலில் 16 ரெஃபர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா 20 வீக்ஸ். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பீரியட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஃபஸ்ட் வந்து 16 வீக்ஸ் கொடுக்குறாங்கன்னா, தென் வந்து 20 வீக்ஸ் கொடுக்குறாங்க, 24 கொடுக்குறாங்க. இங்கே 4th லெவல் பார்த்தீங்கன்னா 28 வீக்ஸ் கொடுக்குறாங்க. லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th லெவல் வரைக்கும் கம்பெனி டேர்ன்ஓவர் கொடுக்குறாங்க. 7th லெவலில் பார்த்தீங்கன்னா 48 வீக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இது அப்சல்யூட்லி வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். நான் 48 வீக்ஸ் வரைக்கும் எந்த கம்பெனியுமே இது வரைக்கும் கொடுத்ததில்லை. ஸோ அதனால் இது கொஞ்சம் பீரியட் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜாக போயிட்டுருக்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. யூசர்ஸும் வந்து அதிகமாக கேட்கல, 32,768 தான் கேட்குறாங்க 8th லெவலில். இதுவும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது நம்ம கால்குலேட் பண்ணும்போது. தென் க்ரௌட் ஆட்டோ புல் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ புல்லோட ஏர்னிங்ஸ் இது.
சரிங்களா? நம்ம ஃபஸ்ட் லெவலில் வந்து எவ்வளோ இன்கம் பண்ணுறோம், ஸோ செகண்ட் லெவலில் எப்படி, தேர்ட் லெவல் எப்படி அப்படின்றது நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இது பீரியடு டைப்பும் கொடுத்துருக்காங்க. பீரியடு கம்பெனி டைப்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30 டேஸ்க்குள்ளாடி கரெக்டாக 30 டேஸில் வந்துட்டு 5 ஆட்டோ புல் வந்து கம்பல்சரியாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்றது கம்பெனி சைட்லேருந்து. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தான் நம்ம கம்பெனி டுடே தான் லான்ச் 10 லெவல் வந்து கம்மிங் ஜோன். ஸோ இது நெக்ஸ்ட் லெவல் நம்ம லெவல் அப்டேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டில் தான் கம்பெனி சைட்லேருந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 9 லெவல் வரைக்கும் கரெக்டாக நமக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 1,76,213 ருபீஸ் வந்து நமக்கு டாலர்ஸாக வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். we can only upgrade to basic auto pull by paying $100. ஸோ you can only upgrade to basic auto pull by paying $100. நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. $4 டைரக்ட் க்ரௌடு ஆட்டோ புல் அச்சீவர்ஸ் இன் கம்பல்சரி ஃபார் அப்கிரேட். நீங்கள் 4 டைரக்ட் வந்து கண்டிப்பாக இது அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுறவங்க. தென் பேசிக் ஸ்மார்ட் புல். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஆட்டோ புல்லுக்கு வந்து பேசிக் அப்படின்றத வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து $12 கொடுக்குறாங்க, செகண்ட் வந்து $44 கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மென்ஷன் பண்ணிடுறேன் நான் கரெக்டாகவே. இதுவும் அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஆட்டோ புல் பை $250 நீங்கள் அப்டேட் பண்ணணும். 4 டைரக்ட் பேசிக் ஆட்டோ புல் அச்சீவர்ஸ் இஸ் கம்பல்சரி ஃபார் அப்டேட். நீங்கள் 4 டைரக்ட் பண்ணாலே போதும், எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண தேவையில்லைன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்ப அதுதான் ஸ்மார்ட்டில் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க. தென் பிகினஸ் அடுத்த நெக்ஸ்ட்டு இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ண ஆட்டோ பூலா. ஸோ இது அடுத்த லெவலுக்கு. இது நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டு ஆட்டோ பூலுக்காக எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட் ஆட்டோ பூல். ஸோ அப்கிரேடு கமிங் சூன்ன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் லெவலுக்காக. ஸோ இதில் ஒரு விஷயம் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இதில் ஒரே ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா சின்ன அதர் கம்பெனிஸை செக் பண்ணும்போது சின்ன சேஞ்சஸ் இருக்குது. முக்கியமான விஷயம் 4 டைரக்ட் இருந்தாலே போதுன்றது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ அமௌண்ட் கொஞ்சம் நமக்கு லெஸ்ஸாக இருந்தால் கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து சில இதெல்லாம் ரூல்ஸ் வச்சுக்கிறதும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா சில கம்பெனிஸில் வந்து ஈஸியாக கொடுத்துட்றாங்க, நமக்கு இன்கம் கொடுத்துட்றாங்க. ஆனால் என்ன பண்ண முடியலை அப்படின்னா நம்மளால் வந்து கம்பெனி லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக போகுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சில ரூல்ஸ் வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம கம்பெனியை சாட்டிஸ்ஃபைடிங் பண்ணி நம்பலாம். ஓகே, ஸோ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்துட்டோம். ஸோ முக்கியமான பார்ட்டு தான் இந்த வீடியோவில் இது. ஏன்னா எல்லா க்ரௌடு ஃபண்டிங் கம்பெனிலையுமே இல்லை யாரோ ஒரு ஆள் சொல்கிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கிளியராக பார்க்குறாங்களா என்னன்னு தெரில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொஞ்சம் கிளியராகவே பாருங்கள் அப்படின்றது தான். ஏன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் கொடுத்துருப்பாங்க, யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கிளியராகவே நீங்கள் பாருங்கள். 4 ரெஃபரல் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலே ரெஃபர் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் பிடிஎஃப்பில். தென் வந்து 4 ரெஃபரல்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்றது. கேன் யூஸ் ஃபண்ட் ஆர் வித்ராவல். நீங்கள் வேலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லைனா வித்ராவல் எடுத்துக்கலாம். மினிமம் வந்து $10 தான். டிடக்ஷன் வந்து சேம் எல்லா கம்பெனி மாதிரியுமே 10% எடுக்கிறாங்க. சேம் டைம் பே அவுட். நீங்கள் 24/7 எப்போ வேணாலும் நீங்கள் பே அவுட் எடுத்துக்கலாம். டாலர் வந்து நீங்கள் வாங்கும்போது கால்குலேட்டு $75 தான் கால்குலேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு மொபைல் நம்பரில் 5 ஐடி மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. தென் டாலரை நீங்கள் செல் பண்ணும்போது $70 தான் கம்பெனி சைட்லேருந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இது அதர் கம்பெனிஸ் மாதிரி தான், எந்த சேஞ்சஸ் கிடையாது. அந்த மொபைல் ஐடிக்கு வந்து கரெக்டாக வந்து 5 தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். தென் சேம் டைம் பே அவுட். இது ரெண்டுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. தென் 4 ரெஃபரல் கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. இந்த 4 ரெஃபரல் இருந்தாலே போதும், நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் ஈஸியாக. ஸோ கொஞ்சம் ஈஸி தான் இது. தென் ஓகே, லாஸ்ட்டில் வந்து அவங்களோட கம்பெனியோட வெப் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க இந்த கம்பெனி கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிட்டேன், எனக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் நான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கம்பெனியோட ஃப்ரண்ட் பேஜ். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி தான் நமக்கு இன்டர்ஃபேஸ் ஃப்ரெண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்லேயே வந்து எபோட் அஸ் கம்பெனி பற்றின டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் 1 SEO சர்வீஸ் கம்பெனி அப்படின்னு சர்வீஸ் கம்பெனியில் நம்பர் 1ல இருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலாக வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து இந்தியா அண்ட் வேர்ல்டு வைட் ஆஃப் ஃபுல்லாகவே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து க்ரௌட் ஃபண்டில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, மார்க்கெட்டிங் லெவலில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்காங்க, யூனிக் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் அவங்களோட கன்சல்டன்சி டீட்டெயில்ஸ், கண்டென்ட் என்ன, மார்க்கெட்டிங்கோட கண்டென்ட் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ கீவேர்ட் ரிசர்ச், தென் 1200+ கேபி கிளைண்ட்ஸ், 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது பெஸ்ட்டான விஷயம், 10 years ஆஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறது.
தென் 156 வந்து ஃபினிஷ்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது க்ரௌடு ஃபுல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஸ்டோரி என்ன அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2018லேருந்து அவங்க டீமாக ரன் பண்ணுறது 2018, 19 தென் 2020 வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் இருக்கும். இதில் கிளிக் பண்ணிங்கனாலே கீழே வந்துடுது, ரெஜிஸ்டர் அண்ட் லாகின் வந்துடுது. நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்துருக்கலாம். ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ பேஜ் இந்த மாதிரி லோட் ஆயிரும். ரெஃபரல் ஐடி கொடுத்துருங்க. ரெஃபரல் ஐடி வந்து நான் என்னோடய வீடியோவோட லிங்கோட கீழே கொடுக்குறேன். என்னோடய ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் பர்சனலாக கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ரெஃபரல் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். ரெஃபரல் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் ரெஃபர் நேம் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. தென் நீங்கள் ரெஃபரல் ஐடி போட்டதுமே உங்களோட ரெஃபரல் நேம், இப்போது என்னோடய ஐடி போடுறீங்க அப்படின்னா என்னோடய நேம் அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க, சிட்டி கொடுங்க, மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொஞ்சம் மஸ்ட்டாக கிளியராகவே கொடுத்துக்கோங்க. 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணிட்டு கொடுத்துக்கோங்க. தென் அப்செட்டு கொடுத்துருங்க. அதில் இந்த காலமில் டிக் பண்ணிடுங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட்டு பேக் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் நம்ம மேலே கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டிங்கன்னா ப்ரொஃபைல் அந்த பிஸ்னஸ் பிளான், நீங்கள் பிஸ்னஸ் பிளான் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு அதிலே வந்து உங்களோட பிடிஎஃப் நீங்கள் எடுத்துக்கலாம். தென் லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாகின் வந்து 2 பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. மெம்பர் ஐடி கொடுத்துருங்க, பாஸ்வேர்டு கொடுத்துருங்க, உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த க்ரௌட் ஃபண்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரு விஷயந்தான். எல்லாருமே பண்ணுறாங்க. க்ரௌட் ஃபண்டிங்கிறது இப்போதைக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த கம்பெனி இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ட்ரஸ்டடாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யாருமே வந்து கம்பல்சரி பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா எந்த கம்பெனியுமே ஸ்டார்ட் பண்ணதுமே பெரிய லெவலெல்லாம் அச்சீவ் ஆகாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகிட்ருக்கும். ஆல்ரெடி நான் கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த கம்பெனி இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கு. யாருக்கு வந்து பிகினஸாக வந்து நான் டாப் ஐடி வேணும் அப்படின்றவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ஐடி போட்டுக்கலாம். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.